ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாளில் ஆண்டவரே மை துதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே, எங்கே 2 பேர் 3 பேர் கூடிய நாமத்தை நிமித்தம் துதிக்கிறீர்களோ அவருக்கு மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா எங்கள் நாணி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எங்கள் நாணி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே,
தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைக்குரியவர் அப்பா. நீர் ஒருவரே கனத்துக்குரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் உயர்ந்து நிற்பதாக. ஆவியானவரே இந்த நாளில் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யார்? அவர் சிறியவனை புழுதில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அதிபதிகளோடு அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மலடியை சந்தோஷமான பிள்ளையா தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா என்பதே. ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் இந்த பாடலை. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க? காத்துட்டு இருக்கிறீங்களா? சரி, ஓகே. எக்ஸாம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமா எக்ஸாம் வச்சிருவார். கவலைப்பட 8ஆம் தேதியெல்லாம் எக்ஸாம் ஆரம்பிச்சு. சரி, ஓகே. ஏப்ரல் ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏப்ரல் 8ஆம் தேதி நம்ம எங்க போறோம்னா நாமன்றோம். இங்க யார் வரீங்கன்னு தெரியல. சஞ்சய், ஆகாஷ் வர முடியாது. சஞ்சய் வரலாம். 8ஆம் தேதி ஏப்ரல் 8 திருவண்ணாமலையில் டீச்சர்ஸ் ட்ரைனிங். சண்டே கிளாஸ் பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு ட்ரைனிங். நம்ம எப்பவுமே இங்கே நம்ம தலைமை சபையில் வைப்பாங்கல்ல, எல்லா டீமாக பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணி நம்ம கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வருஷம் இங்கே இல்லாமல் நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம். சரிங்களா? இங்கே எல்லாரும் எக்ஸாம் 8ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கூட்டிகிட்டு போக முடியாது. ஜோம் பண்ணிக்கிங்க. ஆனால் இந்த கிராமத்தை சார்பாக யாராச்சும் ஒருத்தர் வரணும்ல. யார் வரீங்க? 10 மணிக்கு நம்ம திருவண்ணாமலையில் இருக்கணும்னா செய்யாருந்து வேன் வைக்கிறோம். அப்போ எத்தனை மணிக்கு நீ செய்யறது வந்தால் கரெக்டாக இருக்கும் நினச்சிப்பாரு. ஒரு 6 மணிக்கா நீ இப்போ வரணும். நீ தூக்கத்தில் 4 மணி தான் வேலையை கிளம்புவேன். அப்படியா? அப்போ பஸ்ஸுக்கு வரதுக்கு நான் வந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும் சார். பிடிச்சிட்டு வரதுக்கு உன்னதங்களின் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? 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 அவருக்கு சமமானவர் யார்? நீங்க சொல்லுங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா? உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? யாருமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன், நம்மளோடு இருக்கிற நம் தேவன், அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை இந்த பூமியில. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒருவரே தெய்வம். அவர் ஒருவரே நமக்காக என்ன பண்ணாரு? பலியானார். நமக்காக ரத்த சிந்தினார். நமக்காக ரத்த சிந்தனம் யாராச்சும் இருக்கிறாங்க சரித்திரத்துல? சரித்திரம் எதுவுமே சொல்லல. சரித்திரம் என்ன சொல்லுது? நம்மளுக்காக கிபு கிமின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கிபு கிமு என்று சரித்திரத்தை 2 எளியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியில் இருந்து அவர் தூக்கி விடுகிற தேவன். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருந்தாலும், எவ்வளோ நம்ம கேவலமா இருந்தாலும், நம்ம யாரால கைவிடப்பட்டு இருந்தாலும், நம்மளால எந்த ஒரு யூஸ் இல்லைனாலும் ஆண்டவர் நம்மளை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
இந்த உலகத்தை மனுஷனுக்கு முன்பதாக வேணாலும் நம்ம ஒண்ணு இல்லாம இருந்திருக்கலாம். பார்க்கிற பார்வைக்கு, உலக பார்வைக்கு, மனுஷங்களை பார்வைக்கு நம்ம எப்படி இருந்திருக்கலாம்? நல்லா இல்லாம இருந்திருக்கலாம், அழகு இல்லாம இருந்திருக்கலாம், படிப்பு இல்லாம இருந்திருக்கலாம், பணம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டுடைய பார்வைக்கு நம்ம வெளியேற பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த உலகத்துல நம்மளை யாரெல்லாம் நம்ம தள்ளி வைக்கிறாங்களோ கர்த்தர் அவங்கள தான் தேடி போவார். அவங்களதான் என்ன பண்றாரு? அவரு தூக்கி விடுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையில இருந்த நம்மளை உயர்த்தின தேவன். ஆமென், அல்லேலூயா. இப்பெல்லாம் குப்பை கூட என்ன ஆகுது? யூஸ் ஆகுது. குப்பை கூட என்ன பண்றாங்க? வேறு பிரிச்சு நல்ல குப்பை கெட்ட குப்பைன்ட்டு பிரிச்சு என்ன பண்றாங்க? அது யூஸ் ஆகுது. அது அந்த ஒரு நிலையில கூட இல்லாத நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரு? எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிற தேவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம ஜனங்கள்லாம் நமக்கு சொந்த பந்தம் அக்கம் பக்கம் எல்லாமே நம்ம கிட்ட நல்லா பேசணும், நல்லா பழகணும், நல்லா நம்ம கூட இருக்கணும். நம்ம இல்லாம ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட என்ன இருந்திருக்கணும்? நம்ம கிட்ட என்ன இருந்தா நம்ம கூட இருப்பாங்க, எல்லாமே நம்மளை மதிப்பாங்க. பணம் இருந்தா மதிப்பாங்க, நல்ல ஒரு பதவியில இருந்தா மதிப்பாங்க, நல்லா படிச்சுப்பாங்களா? நம்மளை தேடி யார் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா நம்மளை தேடியும் அந்த ஒரு சூழ்நிலையும் அலையிலும் நம்மளை தேடி வருகிறார் என்றது ஒரே ஒரு சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, நம்ம ஆண்டவரை ஏத்துக்கும் போது ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை ஏத்துக்காத போது ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம எப்படி இருந்திருக்க மாட்டோம்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு மாறி இருக்கிற காரணமே அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல சுகபகமாய் வாழ்கிறவங்களுக்கு போய் கேட்டு பாருங்க, நீங்க எப்பத்துல இருந்து இப்படி இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மதிப்பு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டணும், என் உள்ளத்துல அவரை எப்போ ஏற்றுக்கொண்டனும் அப்பதுலயும் என் குடும்பம் ஒரு மாற்றத்துல இருக்குது, என் பிள்ளைங்க ஒரு மாற்றத்துல இருக்கிறாங்க, நாங்க ஒரு மாற்றத்துல இருக்கிறோம்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அது வரைக்கும் நம்மளை எங்கோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடு என்ன பண்றாராம்? உட்கார பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள உயர்ந்த ஸ்தலத்துல அவர் கொண்டு போய் என்ன பண்ணுவார்? நம்மள உட்கார பண்ணுவார். ஆமென். நீங்க எப்போ அதனா ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும். நீங்க இப்ப இருக்கிற இப்போ வருது, ஈஸ்டர் வருது, குட் ஃப்ரைடே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? 7 வார்த்தைகளை பேசுவோம், அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், நமக்காக இந்த பூமியில அவர் ரத்தம் சிந்திக்கிறாருன்னு ஒவ்வொரு நாளும் அதை நினைக்க அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பங்கள் எல்லாம் என்ன ஆகும்? மாறும். ஆமென், அல்லேலூயா. நம்ம வறுமைகள் எல்லாம் மாறும். நம்ம எப்போ நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்கிறோம், அன்னைக்கு நம்ம சபைக்கு வரலாம், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், நல்ல பாட்டு பாடலாம், ஆராதனை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா நம்ம இருதயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்துல ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மைண்ட்ல அவர் என்ன பண்ணிடணும்? ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை தவிர இந்த பூமியில வேற யாருமே இல்லை. அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில யாருமே இல்லை. அவருக்கு சமமானவர் இந்த பூமியில யாருமே இல்லைன்ட்டு பேசாதீங்க. யாருமே இல்லைன்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? எப்போ நம்ம மைண்ட்ல செட் பண்றோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உயர்வை தேடி நம்ம போவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த டைம்ல நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஏதோ பிரேயருக்கு உங்க இருதயத்துல உங்க அப்பா அம்மா என்ன பண்ணல? ஆண்டவரை தேடி வரல. சொந்த பந்தம் யாருன்னா நல்லா கிறிஸ்டினா, நல்லா ஃபாஸ்டர் இந்த மாதிரி என்ன இருக்கிறாங்களா? சுஜியங்கெல்லாம் இல்லை இல்லையா? ஆனா உங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிஞ்சிச்சுங்கிறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்க சிந்தையில அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்க குடும்பத்தை அவர் மாற்றுவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. குடும்பம் மாறணும்னா குடும்பத்துல ஒருத்தர் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு இருக்கிற பத்தி அவங்கள வச்சு குடும்பம் இல்ல, அவருடைய சொந்த பந்தம் கிராமத்தையே அவர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா.
உண்மையாய் நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். காலம் போவ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறிடக்கூடாது. நல்ல தேவனை ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், வாஞ்சா என்ன பண்றோம், ஆண்டவரை தேடுறோம். பெரியவங்களை ஆக 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 என்ன பண்ணக்கூடாது, அதை மறந்து போக கூடாது. பெரியவங்களை ஆக 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 இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம உயர்ந்து கொண்டேதான் போகணுமே தவிர, சர்ச்சைக்கு வந்தது போனது, பாட்டு பாடுது, வசனத்தை கேட்டது, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க தான் உமக்கு நிகரானவர் இந்த பூமியில. இங்க அப்படிதான் வாசிக்கிற சங்கீதக்காரன் தாவீது, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அந்த இடத்துல ஒரு கேள்வி போறாரு, யார்? கேள்வி புரிந்தா யாருன்னு கேட்கிறாரு. ஆனா யாருமே இல்ல. அந்த குடும்பங்கள், நம்ம வாழ்க்கை எல்லாமே என்ன பண்ணும், ஆண்டவர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம உயர்ந்த ஸ்தலத்துல அதிபதிகளோடு அவர் நம்ம என்ன பண்ணுவாரு, உட்கார செய்வார். யார்கிட்டலாம் போய் நம்ம உட்கார முடியாம இருந்தோமோ, யார் வீட்டுக்கெல்லாம் போக முடியாம இருந்தோமோ, பெரிய பெரிய அதிகாரிங்க, தலைவருங்க அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி நம்மள என்ன பண்ணுவாரு, உயர ஸ்தலையில நம்மள உட்கார்ந்து நமக்காக மறிப்பாங்களா யாருன்னா? நம்ம பாவத்துக்கு, நம்ம செய்யற அக்கிரமத்துக்காக, நம்ம பண்ற அநியாயத்துக்காக யாராச்சும் மறிப்பாங்களா? எந்த சொந்த பந்தெல்லாம் நம்மளுக்காக இல்லப்பா, சுஜி செய்யற தப்புக்காக நான் மறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பூமியில நம்ம செய்த தப்புக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்ம பண்ற அநியாய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, கொல்கத்தா மலையில தன் ஜீவனையே அவர் என்ன பண்ணாரு, கொடுத்த தேவன். ஆமென். நம்மளுக்காக ஒரு உயிரை கொடுத்த தேவன் இருக்கிறாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது வரலாற்றிலே மாற்ற முடியாத ஒரு சம்பவம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உண்மையான ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம், உண்மையான ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சர்ச்சைக்கு போய் நிற்கிறேன், அந்த குமர், அந்த கடவுள் அவர் ஒரு உண்மையான தெய்வம் என்பதை நாம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. ஜீவன் உள்ளவர் என்பதை மறக்க கூடாது. அவர் உயிரை நம்மளுக்காக கொடுத்தார் என்பதை மறக்க கூடாது. அவர் மீண்டும் நம்மளுக்காக எழுந்தார். 3 நாள் அவர் மரித்து 3ஆம் நாள் நமக்காக எழுந்தார் என்பதை மறக்க கூடாது. மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார், நமக்காக பூமிக்கு வருவார் என்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் யார் என்பதை நம்ம ஆராதிக்கிற தேவன். நம்ம நீங்க வந்து உட்கார்ற இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம கைத்தட்டி பாடுறோமே, ஆராதிக்கிறோமே, அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்கிறோமே, அந்த கடவுள் யார் என்றதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அவர் யார் என்பதை நீங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிற, உங்க குடும்பமே, உங்க சொந்த பந்தம், இந்த கிராமமே என்ன பண்ணும், தெரிந்து கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கரெக்டா நீங்க ஒரே இந்த வசனத்தை நல்லா, ஆண்டவரே இந்த பூமியில உமக்கு சமமானவர் யாருமே இல்ல ஆண்டவர். எல்லாத்துக்கும் ஒருத்தர் ஈக்குவலா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பூமியில மனுஷங்களுக்கு ஒரு ஈக்குவலா இருப்பாங்க. ஆனா இந்த பூமியில அவருக்கு கடவுள், அவருக்கு சமமானவர் இந்த பூமியில யாருமே, நிகரானவர் யாருமே கிடையாது. அவர் ஒருவரே இந்த வானத்தையும் இந்த பூமியும் படைத்தவர். இந்த ஒருவரே நம்ம எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் ஒருவரே இந்நாள் வரைக்கும் நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறவர். அவர் ஒருவரே நம்மளை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறவர். நம்ம செய்யற தவறெல்லாம் மன்னித்து கொண்டு இருக்கிறவர். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருப்பவர். நம்ம இப்ப மாற மாட்டோமா, என் மக மாற மாட்டாளா, என் மக மாற மாட்டானா, என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நம்மளோட வார்த்தைக்காக, நம்மளுடைய ஜபத்துக்காக, நம்மளுடைய குரலுக்காக அவர் ஏங்கி கொண்டு இருப்பவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருக்கு நிகரானவர் இந்த பூமியில யாருமே இல்லை என்பதை நாம கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பாதைகள் கரெக்டா போகும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இது சரியா புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால தான் நம்ம வளர பாருங்க, எவ்வளோ பேர் வராங்க போறாங்க. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசு வளர்ந்த பிறகு என்ன பண்ணிடுறாங்க, வரத்து ஸ்டாப் பண்றாங்க. ஏன் தெரியுமா, இந்த வயசுல உண்மையா ஆண்டவர் என்ன பண்ணல, புரிஞ்சிக்கல. யாருன்றது நம்ம கரெக்டா என்ன பண்ணல, புரிஞ்சிக்கணும்னா அது நம்ம முதிர் வயதிலும் அதை நம்ம விடவே மாட்டோம். முதிர் வயதிலும் அவர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மரணம் நம்மளை வந்து தாக்குற வரைக்கும் அவரை நம்ம என்ன பண்ண மாட்டோம், விடவே மாட்டோம். அவர் யாருன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கினா போதும். ஆமென், ஹல்லேலூயா.
அவர் யார்? இந்த பூமிக்கு, இந்த பூமியில அவரை போல ஒரு தெய்வங்கள் இல்லை. ஆமென். அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில் இல்லை. அவர் யாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். அவர் தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தவர், நம்மளுக்கு பலத்தை கொடுத்தவர், நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பவர். நம்ம பாவங்கள் எல்லாம் நம்ம திரும்ப 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 செய்கிற தவறுகள் அடுக்கடுக்கா செய்கிற தவறுகளை மன்னித்து கொண்டு இந்நாள் வரைக்கும் நம்மளை ஏற்றுக்கொண்டு இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்ப இல்லை, எப்பவுமே மறந்து விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. மறந்துடுவீங்களா? பெருசா ஆக ஆக நீங்க வளர 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 ஆண்டவர் பத்தி ஞானம் தான் உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கணுமே தவிர ஒரு நாள் நீங்க என்ன பண்ண முடியாது, பின்னாடி போயிடவே கூடாது. நீங்க வளர 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 உங்களுடைய ஆவி கீழே போயிடவே கூடாது. நீங்க வளர வளர உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணணும்? வளரணும். உங்க ஜபங்கள் வளரணும், உங்க வேத வாசிப்புகள் வளரணும். இன்னும் ஆண்டவர் மேல இன்ட்ரெஸ்டா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் இன்ட்ரெஸ்டா நீங்க ஜெபிக்கணும். இன்ட்ரெஸ்டா அவருக்காக அவரு யார் என்பதை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அவரை பத்தி நிறைய நீங்க என்ன பண்ணணும்? கேள்விகளை கேட்கணும், நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது அவரை பத்தி கேள்வி கேட்க கேட்க தெரிஞ்சுக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். ஆமென். அல்லேலூயா. நம்மளது ஞானம் பெருகி கொண்டே போகும். அல்லேலூயா. ஒரு நாள் உயர்ந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை விடுவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. அவர் நம்மளே பிரிஞ்சு போனாலும் அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை விட்டு அவர் விலகாமல் தான் இருப்பாரு. நம்ம தான் என்ன பண்றோம்? அவரை விட்டு போயிடுறோம். ஒரு நாள் அப்படி நாங்க போகாதபடிக்கு அவரே பற்றி கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாய் நீங்க என்ன பண்ணோம்? மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை முழங்கால் பிடிப்போம். சூத்திரம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமாண்டவரே, இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை, உமக்கு சமமானவர் யாரும் இல்லை. நீரே உயர்ந்தவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவைகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, அவைகளை இந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நீர் யார் என்பதை ஏற்றுக்கொள்ளும்படியாக, உமக்கு ஒப்பானவர் யாரு இல்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக என் தேவனை நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைங்க வளர 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 ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே போகணும் ஆண்டவரே. அப்பா சுத்திரங்கத்தை உண்மை பற்றிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உண்மை பற்றி அறிகிற அறிவை தாங்க ஆண்டவரே. நல்ல ஜெபிக்க உதவி செய்யுங்க, நல்ல வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்க. குடும்பங்களுக்காக ஜெபிக்க, குடும்பங்களுக்காக திறப்பில் நிற்கிறவர்களாய், இந்த கிராமத்துக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் கர்த்தாவே நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படி செய்ய போகிற கிருபைக்காய் எமக்கு நன்றி. ஆவியானவரை தொடர்ந்து நீங்க வழி நடத்துவீராக. அண்டரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 10th எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அண்டரே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுங்க, பயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. ஆவியானவரே நல்லா ஆண்டவரே எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே 8ஆம் தேதி நடக்கிற எக்ஸாம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே அந்த எக்ஸாம்ல கலந்து கொள்கிறார்கள் தேவன் கூட இருந்து நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பயங்கள் திகில்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல ஞானத்தினாலும் அறிவினாலும் பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கிருபை, தயவு, இரக்கம்
ஆண்டவரே இந்த எருமேட்டி கிராம பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு விசை கூட இந்த எருமேட்டி கிராமத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த கிராமத்தை நீர் அபிர்வதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த கிராமத்தை நீங்க ஆண்டவரே அதிகமா நீங்க நேசிக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கிராம ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த ஆவியானவரே நீர் கிருபை செய்வீராக. இந்த கிராம மக்கள் உண்மை அறியணும் ஆண்டவரே. இந்த கிராம மக்கள் உண்மை தேடி வரணும் ஆண்டவரே. அதற்காக நீர் ஆண்டவரே அப்பா கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞானத்தை தாங்க ஆவியானவரே. யாரெல்லாம் அந்த கிராமத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே எல்லா பலவீனத்தை கத்த நீர் மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இவைகளை திறந்து கொடுத்த ஆண்டவரே இந்த ஆண்டவரை ஊழியத்துக்கென்று ஆண்டவரை பிரேயர் ஹால ஆண்டவரை திறந்து கொடுத்த ஆண்டவரே அப்பா தமிழ் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குடும்பத்தை நீங்க ஆண்டவரை நிறைவாக்குங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கொடுத்த 3 பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவனே அப்பா பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக. தேவ பாதுகாப்பு இந்த குடும்பத்தை ஆண்டவரே அப்பா பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறது. நாங்கள் போகிறோம். எங்களுக்கு முன்பதாக நம்முடைய சமூகம் செல்லட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உண்டாவதாக. தமிழ் சகோதரி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஸ்கிரான்ஸ்ல கொடுத்துருக்காங்க. என் தேவதைங்க இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக சொல்லு? எதுக்காக பண்ணா? சொல்லு. நானிகா சொல்லு. நானிகா சொல்லு. எங்க அப்பா அம்மா குச்சிட்டு சண்டை போடுறாங்கன்னு எங்க பாச பக்கம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. கல்யாணம் ஆகிடும். நானும் கல்யாணத்துக்கு வருவோம், சோத்துவோம். அப்பா மாறிடுவார். கண்டிப்பாக ஜோம் பண்ணுறோம். சரி. தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஆண்டவரே அருமையான நயனிக்காக ஜெபிக்கிறோம். இந்த சிறு வயதிலும் என் தேவன் ஆண்டவரே மகளுக்கு ஆண்டவரே எவ்வளோ பாரங்கள் ஆண்டவரே. அப்பா அம்மா நாள் ஆண்டவரே குடிச்சிட்டு ஆண்டவரே அப்பா வீட்டில் சண்டை போடும்போது பிள்ளைகளுடைய மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா அந்த குடியின் ஆவிகளை கர்த்தர் ஆண்டவரே அப்பா சூத்திரங்கத்தை நீங்க நிர்மூலமாக்க முடியாயிடுச்சு வைக்கிறப்பா ஆண்டவரே அப்பா சூத்திரம். ஆண்டவர் இந்த குடியினால குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையினால எத்தனையோ குழந்தைகளுடைய எல்லாம் வாழ்க்கை வீணாய் போய் கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே அப்பா சூத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எந்த குடும்பத்திலும் வராதபடிக்கு என் தேவனே அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான நயனிக்காவுடைய அப்பா அம்மாக்காய் செபிக்கிறோம். அங்க சண்டை போடாம சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அவங்க சித்தப்பாக்காய் செபிக்கிறோம். சீக்கிரத்தில் மேரேஜ் ஆண்டவரே கல்யாணம் நடக்கணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து ஆவியானவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே. நல்ல ஆண்டவரே திருமண காரியத்தை நீ சந்திக்க போகிற கிருபைகளுக்காய் மக்கு நன்றி.
நம் மகளுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறீங்கப்பா. இந்த சிறுப்புளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவங்க சித்தப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் நீங்க கொண்டு போங்கப்பா. ஞானத்துக்கான தேவ பாதுகாப்பு, விசேஷித்த பாதுகாப்பு இந்த மகள் மேல இறங்கணும். கண்கள் போராமைகள், எரிச்சல்கள், மனுஷனுடைய கண்கள் ஆண்டவரே ஒன்றும் இந்த மகளை ஆண்டவரே சேதப்படுத்தாதபடிக்கு ரத்தத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனி வருகிற காலங்களில தேவ பாதுகாப்பு இந்த மகள் மேல இறங்கணும். நேசப்பா ஆவியான சரீரத்தில் நல்ல பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரே அப்பா சாப்பிடுகிற சாப்பாட்டுல நல்ல ஆண்டவரே அப்பா சுத்திர கர்த்தாவே ஆண்டவரே ஆரோக்கியத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இடுப்பு எலும்புகள் நாடி நரம்புகள் எல்லாவற்றிலும் ஒரு பலன் உண்டாகட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிறது இயேசு ஜெபிக்கிறோம்.